யோசுவாவின் சரித்திர புத்தகத்தின் வழியாக நற்செய்தி பணி சிந்தனைகளுக்காக கடவுளின் பாதத்தில் காத்திருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் நற்செய்தி பணியில ஒரு புதிய சகாப்தமாக சினர்ஜி இந்தியா என்கிற மிஷனரி இயக்கம் இந்த தொலை தொடர்பின் வழியாக உங்களை சந்திப்பதில் பேர் உவகை கொள்கிறது. கடவுளின் திட்டத்தை யோசுவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விதமாக நமக்கு நம் காலத்தில் நம்முடைய சபைகள், பேர் இயக்கங்கள், சின்ன பெரிய முன்னோடி திருச்சபைகள் என்று இயேசுவை ஒருமுறை கூட கேள்விப்பெற்றாத எல்லைகளில் இயேசுவை சொல்லுவதற்காக குறிப்பாக 2000 தாலுகாக்களை தேர்ந்தெடுத்து அந்த தாலுகாக்களை வாழ்கின்ற இந்த அறியப்படாத என ஜனங்களுக்கு இயேசுவை சொல்வதற்கு அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய பிள்ளைகளிலேயே இளம் சிறார்களை உருவாக்கி பயிற்றுவித்து இளைஞர்களாய் யுவதிகளாய் கடவுளின் திருத்திட்டத்திற்காக ஆசிர்வதிப்பதற்காக விசுவாசத்தோடு அனுப்புக திட்டமிடுகிறோம், பயிற்சி செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அப்படிப்பட்ட திருச்சபைகளுக்கு ஏறத்தாழ 600-700 போதகர்கள் மகாராஷ்டிராவில் இதை அன்றாடகமாக 3 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட நிகழ்வை மகா சினர்ஜி என்று அழைக்கப்படுகிற ஒரு நிகழ்வாக கேட்டு வருகிறார்கள். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இன்றைக்கு அந்த ஊழியத்தின் வழியாக உங்களுக்கு இந்த யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தின் மிக முக்கியமான சரித்திர நிகழ்வை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வாசிக்கிறேன். 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரை இருக்கிற பகுதி. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலான் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு நாள் பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளையொத்த அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கடவுளின் திட்டம் மனித இனம். அந்த மனித இனத்தின் மீட்புக்காக ஓர் இனத்தை தெரிந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் என்கிற இனம், வம்சம். அந்த ஓர் இனத்தை தெரிந்தெடுத்து விசுவாச இனமாக நம்மை போல ஆண்டவர் பிரத்யேகப்படுத்தி பாதுகாத்து அவர்களுக்கு விசுவாசத்தை வருத்திக்க பண்ணி அவர்களை கொண்டு அற்புதங்கள் மேல் அற்புதம், அடையாளங்கள் மேல் அடையாளம், அப்படி நிகழ்ந்த நிகழ்வுகள் ஒரு நாளில் நிகழ்ந்ததை வேதவசனம் கூறுகிறது. இதை போல சரித்திரத்தில் நிகழ்ந்ததில்லை, நீ நிகழப்போவதும் இல்லை என்கிற அளவிற்கு ஒப்புமை இல்லாத விதங்களில் கடவுள் ஆட்சி செய்கிறார், ஆண்டு நடத்துகிறார், அற்புதமாக இயக்குகிறார். அதைத்தான் இந்த வேதவசனம் கூறுகிறது. இதன் பின்னணிய ஒரு நிமிடத்தில் நாம் பார்த்துக்கொள்வோம். கிபியோன், இதை போன்ற ராஜதானி பட்டணங்களின் மேல யோசுவா ஆயியை பிடித்து இப்போது வெற்றி கொண்ட பின்பு 5 ராஜாக்களோடு போராடுகிறார். 5வது வசனத்தை சொல்கிறது. எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாசீகின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காவில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும்,
பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னான். யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து யோசுவாவோடு கூட பயப்படாது திடன் கொண்டு அவர்கள் கைகளில் நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கை, உனக்கு எதிராக ஒருவர் நிற்பதில்லை என்று சொன்ன அந்த வாக்கை இப்போது நிறைவேற்றுவேன் பார் என்று அங்கே அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு வந்து நிற்கிறார். வசனம் சொல்லுது, யோசுவா கில்காலில் இருந்து ரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல யுத்தத்தில் நிற்கிற இராணுவ தலைவர்கள் மேல வந்து நிற்கிறார். இப்போது வெற்றி முகம் இருக்கிறது. ஆனா சற்று நேரம் வேண்டியது இருக்கிறது, காலம் தாழ்த்த வேண்டியது இருக்கிறது. இந்த காலத்துல வேறு வெளிச்சம் இல்லை. சந்திரன் பள்ளத்தாக்கில் ஒளி தரும். சூரியன் ஆயிலோன் என்கிற அந்த பகுதியில் தரித்து நின்று அவர்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும். கிபியோன் மேலே சூரியனும் ஆயிலோன் பள்ளத்தாக்கில் சந்திரனும் அவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு வெகு முக்கியமான எல்லையில நின்று கொண்டிருக்கும் போது கடவுளுக்காக போராடுகிற இஸ்ரவேலின் கடவுள் நமக்காக யுத்தம் செய்து யோசுவா என்கிற அந்த மனிதனுடைய வாய் பிறப்பை கேட்டு என்ன செய்தார்? சூரியன் நிற்கட்டும் தரிக்கட்டும், சந்திரன் நிற்கட்டும் தரிக்கட்டும் என்று அவர் கேட்ட மாத்திரத்துல இயற்கை இசைந்து இணங்கி வணங்கி நிற்கிறது. இதை வான்கோள்களை ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகளின் வழியாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் தங்களுடைய தாக்கீதுகளை தங்களுடைய அறிவியல் படைப்பாக தந்திருக்கிறார்கள். இது நடந்தது கிறிஸ்துவுக்கு முன்பு 1207 ஆண்டு. ஆண்டவரின் திருக்கட்டளையாக இன்றைக்கு 2024. அப்படி என்றால் ஏறத்தாழ 3231 ஆண்டுகளுக்கு முன்பாக சரியாக ஒரு நாள் விடுபடுகிறது. வான்வெளி ஆய்வில் கோளங்களை ஆய்வு செய்கின்ற வான சாஸ்திரிகளில் இந்த நாள் ஒரு நாள் நீடித்து தரப்படுவதை ஆழமாக உணர்கிறார்கள். கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்று அழைக்கப்படுகிற ஆங்கில வேதாகமும் 1611 நாள் இதை பதிவு செய்கிறது. அதில் பதிவு செய்யும் போது ஏறத்தாழ 6.6 செக்ஸ் பில்லியன் என்கிற கனம் உள்ள சூரியன், அது சுழலும் விதம், அதற்குள்ளாக இருக்கிற அந்த பொருட்கள் யாவும் பூமிக்கு எதிராக ஒரு பகல் முழுவதும் நின்றதற்கான தடைய கூறுகளை, சாத்திய கூறுகளை ஆழமாக கூறுகிறது. இத்தனை சரித்திரபூர்வமான உண்மையை கர்த்தர் தம்முடைய அடியவர்களுக்காக யுத்தம் பண்ணும்போது அது சாதிப்பதற்காக அவர் இணங்கி இசைந்து இயற்கையை கட்டுப்படுத்தி கடவுளுடைய மனிதனாகிய யோசுவாவின் கட்டளையின்படி நிறுத்தப்படுகிறார். எத்தனை அற்புதமானது, எத்தனை மேலானது, எத்தனை மகிமையானது. கலங்க பண்ணுகிறவர், ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னவர் இப்போது என்ன சொல்கிறார்? சூரியனை உங்களுக்காக தாமதம் பண்ணுகிறேன். நீங்க வெற்றி கொள்வதற்காக, வெற்றி முகத்தில் இருக்கிற நீங்க
தொடர்ந்து இன்னொரு பகல் உங்களுக்கு தரப்பட்டா முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதற்காக சூரியனே தரித்து நெல், சந்திரனே அந்த பள்ளத்தாக்கில் நீ நெல் என்று சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் தரித்து நிற்பதற்கான அறிகுறிகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எத்தனை உண்மை, எத்தனை அழகு உண்மை! இந்த அமோரியரின் கைக்கு இஸ்ரவேலரை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் இந்த போராட்டத்தை நமக்குள்ளாக செய்கிறார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலகெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அந்த முடிவு எப்பப்பா வரும்? கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, சூழ்ச்சி இல்லாத, வன்மம் இல்லாத, கோபம் இல்லாத, ஏமாற்று இல்லாத ஒரு உலகத்திற்கு எங்களை நடத்துகிற அந்த காலம் எப்போ வரும் என்று காத்திருக்கிறோம். 2 பேதுருக்கு அப்போஸ்தலர் எழுதும்போது தாமதிக்கிறார் என்று சிலர் நிறைக்கிறபடி அவர் ஏதோ வேறு வேலையா இதை தாமதிக்காம எல்லாரும் மனம் திரும்பணுங்கிறதற்காக அவர் தாமதிக்கிறார், வேண்டுமென்றே தாமதிக்கிறார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள எல்லா இனங்களுக்கும் சொல்லப்படும். அப்போது முடிவு வரும். எருசலேம் நகருக்காக, எருசலேம் இஸ்ரவேல் தேசத்துக்காக சண்டை மூலம் அப்போது முடிவு வரும்ல. ரஷ்யா உலக போர் தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போது முடிவு வரும் என்பதல்ல. இஸ்ரவேல் என்கிற அந்த தேசத்துக்கு எருசலேம் என்கிற நகர் வேண்டும் என்பதற்காக 3 நாடுகள் அதை பிடித்து வைத்திருக்கிறது. அதை சுற்றி 9 இஸ்லாமிய நாடுகள் கடும் கோபம் கொண்டு கொந்தளிக்கின்றன. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற இஸ்ரவேலின் நேச படைகள் அவைகளை தாக்கு பிடிக்குமாறு போல சரி செய்து கொண்டிருக்கிறது. இந்த போரின் உச்சமாய் அழிவு வரும் என்று சிலர் யூகிக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள எல்லா இனங்களுக்கும் சொல்லப்படும். அப்போது முடிவு வரும். கிபியோன் மேலே சூரியன் நில் என்று சொல்ல நின்றதே, ஆயிலோன் பள்ளத்தாக்குல சந்திரனே நில் தரி என்று சொன்ன மாத்திரத்துல நின்றதே. அதே போல ஆண்டவர் நிற்கிறார், காத்திருக்கிறார், தாமதிக்கிறார். எதற்கு? எல்லாரும் மனம் திரும்பணுங்கிறதற்காக, கடவுளின் திட்டத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக, பூலோகத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, 1000 தலைமுறைக்கு இறங்குகிற அவருடைய பேரன்பை ருசித்து விட வேண்டும் என்பதற்காக, அறியாமையுள்ள காலங்களை அவர் மன்னிப்பதற்காக, காத்திருப்பதற்காக தாமதிக்கிறார். கடவுளின் திட்டம் தம்முடைய திருத்திட்டமாக இப்படி தாமதத்தை தந்து யெகோவா என்கிற கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்தில் இணைந்து கொள்வதற்காக நம்மை அழைக்கிறார். வெற்றி முகமாயிருக்கிறது. கடவுளின் திட்டமாய் இந்த பூமியிலே நாம் செய்து நிறைவேற்றுகின்ற ஒரு முக்கியமான தேவைக்காக நம்மை அது ஒருங்கிணைக்கிறது, ஊக்குவிக்கிறது. கடவுள் செய்திருக்கிற வெற்றி, இஸ்ரவேலுக்காக கர்த்தர் செய்திருக்கிற யுத்தம், அதை சுதந்திரிப்பதற்கு நம்மை, உங்களை, என்னை நினைத்து வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் வைத்து நிறைவேற்றுவதற்காக நம்மை அழைக்கும் போது சூரியனை கட்டுப்படுத்த முடியும், சந்திரனை கட்டுப்படுத்த முடியும். தேவ திட்டம் என்பதனால் இவைகள் கூட நிற்கும், இயங்கும். அந்த சூரியனை சந்திரனை நிறுத்திய அந்த விசுவாச போராட்டத்தோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை, ஊழிய வாழ்வை
கடவுளின் திட்டத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற குடும்ப வாழ்வை, சபை வாழ்வை, ஊழியம் என்கிற இயக்கத்தின் வாழ்வை நடத்துவதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக வாக்குப்படுகிறார். இஸ்ரவேல் கர்த்தர் யுத்தம் பண்ணுவதனால் அற்புதங்களை நடப்பிப்பதை பார்க்கிறது, அடையாளங்கள் நிகழ்வதை பார்க்கிறது. அந்த கிருபைக்கு இந்த மாலையில நம்மையும் கூட ஒப்பு கொடுக்கலாம். சூரியனை நிறுத்தி ஆண்டவரே, சந்திரனை நிறுத்தி ஆண்டவரே, எங்களை கொண்டு வைத்திருக்கிற உம்முடைய திருத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களிலே வாரும். எங்களுக்கு எதிராக இருக்கிற ராஜாக்கள் 5 பெரும் பலசாலிகள் யுத்தம் பண்ணுவதற்கு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், பலசாலிகள் என்று வேதவசனம் கூறுகிறது. அப்படிப்பட்ட அத்தனை பேரும் ஒன்றிணைந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய திருத்திட்டத்திற்கு, உம்முடைய திரு சித்தத்துக்கு, உம்முடைய விதங்களுக்கு விரோதமாய் அவர்கள் வாழ்வார்கள் என்றால் அதை முறியடிக்கும் வெற்றி முகத்துல எங்களோடு கூட உடன் வரும், உடன் நிற்கும், போராடும் அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள விசுவாச சந்ததியாய் சூரியனை சந்திரனை, இதை போல ஒரு நிகழ்வு நடந்ததில்லையே, அதை போல ஒரு நிகழ்வை நடத்துவதற்காக என்னை அந்த விசுவாச பிரமாணத்துல, விசுவாச பிரளயத்துல, விசுவாச வாழ்வில தழைத்து பெருக பண்ணி வல்லமையின் வாய்க்காலாய் பயன்படுத்துவதற்கு யெகோவாவின் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் என்பது நம்முடைய ஊரில் சொல்லப்படுவது போல கொன்று குவிப்பதல்ல, போராடுவது. உள்ளான ஒரு உணர்வை, பற்றுறுதியை, கடவுளின் பேரிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த நிச்சயமாய் அந்த தீர்மானத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிற பேய் அதன் தன்னுடைய இயல்பான தீங்குகளை நமக்கு எதிராக வைக்கும்போது அவைகளை எதிர்கொள்ளும் கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவதற்காய், அதில் வளர்ந்து பெருகுவதற்காய், வாழ்ந்து சுகித்திருப்பதற்காய், வெற்றி கொள்வதற்காய், வெற்றி மேல் வெற்றி கொள்வதற்காய், அற்புதங்களை செய்வதற்காய், சூரியனை நிறுத்துவதற்காய், சந்திரனை நிறுத்துவதற்காய் ஆண்டவர் அழைக்கிறார். வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். சூரியனும் நின்றது, சந்திரனும் நின்றது. சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. வசனம் சொல்லுகிறது, நிகழ்வின் நிறைவாக கர்த்தர் ஒரு மனுஷனுடைய ஜபத்தை கேட்டு, சொல்லை கேட்டு, அந்நாளை ஒத்த இன்னொரு நாள் இதற்கு முன் நிகழ்ந்ததல்ல, இதற்கு பின் நிகழப்போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஜெபம் செய்யலாமா? என்னோட கூட இணைந்து ஜெபிங்க. உங்களுடைய தேவையில இப்படிப்பட்ட போராட்டமான ஒரு விசுவாச வாழ்வு இருக்கும் என்றால் இன்றைக்கு அதற்காக ஜெபிப்போம். பரம தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, இயேசு என்னும் நாமத்தில் உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கள் கடவுள் யுத்தம் பண்ணுகிறாரே. எங்கள் முன்னோடி விசுவாசத்தின் அழகு மாதிரி யோசுவா சொன்னது போல உடைய கரத்தின் கிரியைகள் சூரியனுக்கு, உடைய கரத்தின் கிரியை சந்திரனுக்கு கட்டளை கொடுக்கும் அளவிற்கு விசுவாசம் இருந்ததேப்பா. எங்கள் கண்ணீரை பாரும், எங்கள் கஷ்டங்களை பாரும், எங்கள் உள்ளூர இருக்கிற உடைவில், ஊழியத்தில், வளர்ச்சியில், தேவையில், சாட்சியில் எங்களுக்கு வேண்டும் கிருபையை நிறைவாக தாரும். எங்களை ஆறுதல் படுத்தும், தேறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், காத்து நடத்தும். அற்புத அடையாளங்களினால உம்முடைய திருத்திட்டத்தை, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை வெளி காட்டும். உம்முடைய மகத்தான திட்டத்திற்காய்
இதுவரைக்கும் அப்படி ஒரு நாள் வந்ததில்லை, நிறைந்ததில்லை என்று இருக்கும் அளவிற்கு இன்றைக்கு எங்களுக்கு அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தரும்.
கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே,